நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். பிதாவாகிய தெய்வமே, உலகத்தில் ஆண்டவரே ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆண்டவரே, நீரே வார்த்தையா இந்த பூமிக்கு வந்தீர் சுவாமி. வார்த்தையில் ஆண்டவரே ஜீவன் உண்டு, உடைய வார்த்தையில வல்லமை உண்டு. அந்த வார்த்தையே எங்களை உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறபடினால் உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்துல தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஆண்டவரே ஊழியங்களுக்காக, எங்களை நம்பி கொடுத்திருக்கிற கிருபையான ஆசீர்வாதமான ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் எங்களை நல்ல இருதயமாகிய பொக்கிஷமா எங்களை மாற்றி ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறதை ஜாக்கிரதையாய் கேட்டு அவைகளை விட்டு விடாதபடி அதை பரிசுத்தமுள்ள இருதயத்தில் பாதுகாத்து அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி நல்ல இருதயத்திலிருந்து எடுத்து கொடுத்து அநேகருக்கு ஆண்டவரே அது ஜீவன் நதியாய் பாய்ந்து செல்லும்படியாய், அநேகர் அதன் மூலமாய் தாகம் தீர்க்கப்படும்படியாய், அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஆண்டவரே பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் ஆண்டவரே, அது மற்றவர்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை செய்வதற்காகவே நீர் எங்களை கற்பிக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே எஜமானனே, எந்த நற்கிரியம் செய்ய தகுந்த பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் உருவாக்கி பரிசுத்தப்படுத்தி தேவ ஆவியானவர் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆண்டவரே கொடுத்திருக்கிற அருமையான ஆண்டவரே போதகர் யோபகுமார் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அவரை பலப்படுத்தும், அவரை ஆசீர்வதியும். தேவன் அவர் கொடுத்த ஊழியத்திற்காக, சபைக்காக, குடும்பத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரை இந்த கூடுகை அற்புதமாய் ஆண்டவரை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு நல்ல பலனை தாரும், நல்ல சுகத்தை தாரும். இன்னும் தேவ ஆவியானவர் அவருக்கு உதவி செய்யும், பலப்படுத்தி நீர் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்திருக்கிற ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அப்பா எப்படியாகிலும் உடைய சமூகத்துல ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவர்களை ஆண்டவரே நிலைநிறுத்துவதற்கு ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், பலன்தாரும், கிருபைதாரும், பயன்படுத்தும். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய சபைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சபைகள் கனி கொடுக்கிற சபைகளாய் மாறட்டும். தேவனுக்கு ஏற்கிற சபைகளாய், பரிசுத்த சபைகளாக, மனவாட்டி சபைகளாக, தேவனுடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைகளாக உருவாக்கப்படும்படி பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய். அதற்கென்று கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தி தேவன் எங்களை பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்தும் ஐயா. நம்முடைய அன்பின் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மூலவுள்ள நேரடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.